மக்கள் ஏமாறுவதற்கு முட்டாள்கள் அல்ல. அரசியல்வாதிகள் முட்டாள்களாக இருக்கலாம், ஆனால் ஏமாறுவதற்கு தமிழன் முட்டாள் அல்ல. பிரபாகரனுக்கு ஒரு ஸ்டாச்சு ஒன்றை கட்டுவதாக தான் ஒருபோதுமே சொல்லவில்லை என்று. ஆனால் அவருடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஜேவிபி அரசாங்கத்தினுடைய பாடல் சொல்லுகிறது, பிரபாகரனுடைய தாய்க்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம், பிரபாகரனுக்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம், பிரபாகரனுடைய தாய்க்கு இன்னும் பெரிய ஒரு கடல் துறைமுகத்தை கட்டுகிறோம் என்று. நாய் வந்து உன்னை யாழ்ப்பாணத்து மக்களை அடித்து விரட்டுகின்ற, யாழ்ப்பாணத்து பெண்களை கேவலப்படுத்திய உன்னை அடித்து விரட்டுகின்ற காலம் வெகு தொலைவில் என்பதை நினைத்துக்கொள். நாய்கள் கிடையாது யாழ்ப்பாணத்து மக்கள், எல்லோருமே சேர்ந்து செருப்படி கொடுப்பதற்கு தயாராகி வருகிறார்கள். முடியாத நிலையில் இருக்கும் சக பார்லமென்ட் உறுப்பினர் தேவையில்லாத பிழையான வழிநடத்தல்களில் இப்போது கருத்துக்களை வடக்கு மக்கள் ஒரு காலத்திலே தெளிவாக சொல்லுகிறேன், என்னுடைய தேசிய தலைவன் ஆண்ட காலத்தில் வடக்கிலே எங்களுடைய படகுகள் துடுப்புகளால் வலிக்கப்பட்ட படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது. நேவியங்களை வெட்டியது கொண்டது, குமுதினி படுகொலை உட்பட்ட 1000 மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் எங்களுடைய அண்ணன் தம்பிகளின் பாதுகாப்பில் என் உயிர் சொந்தங்கள் எங்களுடைய கடல்களில் துணிந்து போனார்கள். ஆனால் இப்போது அந்த நிலைமை படுமோசமாக மாறி போயிருக்கிறது. என்னுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார், தான் அது தொடர்பாக விசாரணைகளை செய்வதற்கு பணித்திருக்கிறேன் என்று. இன்னொரு விடயம், இதிலே எங்களுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார், தான் ஒருபோதுமே பிரபாகரனுக்கு ஒரு ஸ்டாச்சு ஒன்றை கட்டுவதாக தான் ஒருபோதுமே சொல்லவில்லை என்று. ஆனால் அவருடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஜேவிபி அரசாங்கத்தினுடைய பாடல் சொல்லுகிறது, பிரபாகரனுடைய தாய்க்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம், பிரபாகரனுக்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம், பிரபாகரனுடைய தாய்க்கு இன்னும் பெரிய ஒரு கடல் துறைமுகத்தை கட்டுகிறோம் என்று. மக்கள் ஏமாறுவதற்கு முட்டாள்கள் அல்ல, அரசியல்வாதிகள் முட்டாள்களாக இருக்கலாம், ஆனால் ஏமாறுவதற்கு தமிழன் முட்டாள் அல்ல. நன்றி, வணக்கம். எனக்கு முன்பு பேசிய இன்னும் ஒரு, அதாவது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் வசூல் மன்னனாக இருக்கின்ற ஒரு மன்னன் என்கின்ற நபர் மக்களுடைய பணத்தை களவாடிவிட்டு தேர்தலில் மோசடி செய்துவிட்டு இருக்கின்ற ஒரு மன்னன் எங்களை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும். அதாவது அவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நபர், அதாவது அந்த நபருக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே விடயம் தான், வேறு எதுமல்ல. அதாவது இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம். நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும். பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற, தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற, அது மாத்திரமல்ல தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற, பெண்களை கேவலப்படுத்துகின்ற, மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு நரித்தனமான நபர் என்றால் வேறு யாரும் அல்ல, நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும். அதனால் தான் கௌரவ சபை தலைவர்களை நான் குறிப்பிட்டேன். நாய் வந்து தனது உண்ட உணவை மீண்டும் அது உண்டுமாக இருந்தால், தான் வாந்திய இடத்தில் அது மீண்டும் அதை உண்டுமாக இருந்தால் அது அதற்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கின்றது. அதனால் இவ்வாறான நபர்களுக்கு இவன் பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும், தனக்கும் தெரியும். ஆனால் தான் பைத்தியக்காரன் இல்லை என்று கூறுவதன் மூலமாக இவனுக்கு மருந்து கிடையாது. அதனால் உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே. அதனால் வேண்டி உனது மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள். எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்து மக்களை உங்களை அடித்து விரட்டப் போகின்றார். உன்னை யாழ்ப்பாணத்து மக்களை அடித்து விரட்டுகின்ற, யாழ்ப்பாணத்து பெண்களை கேவலப்படுத்திய உன்னை அடித்து விரட்டுகின்ற காலம் வெகு தொலைவில் என்பதை நினைத்துக்கொள். நீ நினைப்பது போல் நீ போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற நாய்கள் கிடையாது யாழ்ப்பாணத்து மக்கள். அதாவது நகையை விட கேவலமான வழிகளில் அங்கிருக்கின்ற மத தலைவர்களை கேவலப்படுத்திய நபர் நீ. அந்த நபருக்கு எதிர்வரும் காலங்களில் எல்லோருமே சேர்ந்து செருப்படி கொடுப்பதற்கு தயாராகி வருகிறார்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன்.
எமது கடற்தொழில் நீரியவள அவசான் කරගමු ගරු මන්ත්‍රීතුමා. எடுத்துக்கொண்டு இவ்வாறான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இவ்வாறான விவாதங்களை கொண்டு வரும்போது குழப்ப விதமான ஜாழ்ப்பாணத்தில் இருந்து குழப்ப விதமான அரசியல்வாதி இந்த இடத்தில் இருக்கின்றார். இந்த நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்காமல் தேவையில்லாத விஷயத்தை கொண்டு வந்து இந்த சபையில் பிரேரிக்கும் போது சபைகளை பிழையாக வழிநடத்துவதற்காக அவர் உண்மையாகவே அவர் கூறுகிறார், ஒரு கிழமை நான் பாராளுமன்றத்தில் நிற்பேன், மீதி நாள் எனக்கு வேலை இல்லை, வீட்டு உடுப்பு துவைக்கிறது அப்படியான நடவடிக்கை தான் எடுத்துக்கிறேன். ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டா $30 தனக்கு வரும். ஆனால் இந்த கட்சிக்கு எமது அரசாங்க பணத்தில் அவருக்கு கட்சி காரியாலயம் திறப்பதற்கு கூட சகல பாராளுமன்றத்திற்கும் 1 லட்சம் வழங்கப்படுகிறது. அந்த கட்சி காரியாலயத்தை ஓபன் பண்ண முடியாத நிலையில் இருக்கும் சக பாராளுமன்ற உறுப்பினர் தேவையில்லாத பிழையான வழிநடத்தல்களில் இப்போது கருத்துக்களை பிழையான வழி திசையில் இழுத்துச் செல்லும் கருத்துக்களை இட்டுச் செல்வதில் இந்த வன்மையாக அவரை கண்டிக்கின்றோம் என்று இந்த தாழ்மையான சபையில் கௌரவ நிசாம் காரியப்பர் அவர்களுக்கு நன்றி.